தமிழக அரசியலில் பல்வேறு திருப்பங்களை பார்க்கிறோம். குறிப்பாக ரஜினிகாந்த் அவர்கள் திமுகவினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறாரு. தொடர்ந்து தாவேகாவினர் வந்து பல்வேறு கட்சிகள்கிட்ட அவங்க ஆதரவு கேட்குறாங்க. இப்படிப்பட்ட சூழலில் ரஜினி அவர்கள் என்ன ரோல் ப்ளே பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்க? நான் தான் முதல் கருத்தை அதை பதிவு பண்ணேன். எனக்கு திடீர்னு ரஜினி வந்து உங்களோட நான் இருக்கிறேன், உங்களுக்கு ஆதரவாக இருப்பேன் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்கிறாரு. தோல்வி அடைந்ததுக்காக மனமுடைஞ்சி தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி ஒருத்தர் இருந்தால் அவர்கிட்ட போய் அப்போல்லாம் செஞ்சுக்காய்ங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மிக வலிமை குன்றிய தலைவர்கள்ல திருமிகு மு.க. ஸ்டாலின் அவர். மன வலிமை குன்றியவர். உதாரணம், ஒரு மன வலிமை குன்றாத வலுவான தலைவனுக்கு ஒரு உதாரணம். வெற்றி தோல்வி தீர்ப்பு வந்த உடனே அறிவாலயத்துக்கு வந்தார். மறுநாளே நன்றி சொல்ல மக்களை சந்திக்க போகிறாரு. கூட இருக்கவங்களாம் கண் கலங்கி அழுதா கூட அழுவாமல் அதை எதிர்கொள்கிற பக்குவம் இருக்குன்னா, அப்படிப்பட்ட தலைவரை நீங்கள் உடனடியாக வந்து பார்த்து மூக்கு சிந்தி போகணுன்னு ஒன்று இருக்கான்றது கேள்வி வருது. அப்படி எனக்கு இயல்பாக வந்துச்சு. ஏன்னா திடீர்னு வர்றாரு அப்படின்னு. தமிழ்நாட்டில் ஷோவுக்கு பிறகு அதை பின்பற்றி அந்த வேலையை செய்கிறதுக்கு ஆள் இல்லை பிறகு, அதனால் மேற்படி நபர்கள்லாம் அண்ணன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை அந்த நலம் விசாரிக்க சொல்லி அனுப்பி வச்சிருக்காம இருக்கு. அது யார் நலன் காக்க இவர் நிலை விசாரிக்க அனுப்பித்தார் என்கிற ஒரு ஐயப்பாடு கேள்வி எழுந்தது.